இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கூர்க்கில் நாங்கள் தங்கியிருந்த இடம் டாடா மேன்ஷன். அது லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங். ஒரு சரியான காட்டு ஏரியாவுக்குள்ளே அப்படியே இருக்குது. இதுதான் மெயின் ஏரியாவிலேருந்து நம்ம வரக்கூடிய ரூட்டு. அப்படியே வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காஃபி எஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த மேன்ஷன் இருக்குது. இந்த மேன்ஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாகவே காடு தான். இப்படி இங்கேருந்து நல்லா ஒரு டீப்பாக இப்படி ஒரு ஸ்லோப் இறங்கி போகுது. இறங்கி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக காப்பி தான். இதுதான் காப்பி மரம். இப்போதைக்கு அதில் சீசனில், அதனால் அதில் எந்த காய்களுமோ எதுமோ காப்பி கொட்டைகள் எதுவும் தென்படலை. பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே காப்பி தான். அப்படியே அங்கே வர எவ்வளோ தூரம் நமக்கு தெரியுதோ அது ஃபுல்லாக காப்பி தான். அந்த காப்பி தோட்டத்துக்கு உள்ளே தான் வழி. அந்த வழியை இறங்கி பார்த்தீங்கன்னா தென்னை மரம், ஒரு 4-5 தென்னை மரம் இருக்குது. இதை பார்க்கறதுல நம்ம ஊர் ஞாபகம் தான் வரும். அப்படியே நேராக நம்ம தங்கியிருந்த இந்த ஹோம் ஸ்டே, அதாவது வெரி ஒண்டர்ஃபுல் ஹோம் ஸ்டே. ஒரு பெரிய பில்டிங், ஒரு 5 பெட்ரூம் வச்சு செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. நைட்டெல்லாம் உண்மையிலே ஒரு சரியான கிளைமேட், வெரி நைஸ். இது வந்து ஃப்ரண்ட் உள்ள பார்க்கிங் ஏரியா. இதுதான் நாங்கள் போயிருந்த வண்டி. அது அழகாக ஒரு சைடில் பார்க் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் இதில் கேம்ஸு, பசங்கள்லாம் கிரிக்கெட், நேற்று ஈவினிங் கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு கேம்ப் ஃபயர் இதில் தான் பண்ணியிருந்தோம். கேம்ப் ஃபயருக்கு தனி ஏரியா அலாட் பண்ணியிருக்காங்க வித் மியூசிக் சிஸ்டத்தோடி. செம ஜாலி. பசங்கள்லாம் செம டான்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ பசங்க வந்து அம்பூட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஏரியாவில் இருக்குது. அப்புறம் நைட் நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு உள்ள ஏரியாக்கள் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு சரியான ஒரு ஜாலியான ஏரியா. இப்போ பார்த்து இதில் தான் வில்லாம் போச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ 2 வில்வித்தை வீரர்களும் ஏதோ டிஸ்கஷனில் இருக்காங்க, எப்படி வில்ல விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட டைனிங் ஏரியா செப்பரேட் ஏரியா. டைனிங் ஏரியாவுக்குள்ளே ஒரு கேரம் போர்டு எல்லாம் வச்சுருக்காங்க. இது சும்மா பசங்க விளையாடுறதுக்கு. விளையாடிட்டு இப்போ டைனிங் ஏரியாவில் கொண்டு வச்சுருக்காங்க. அப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா சரியான லொக்கேஷன். இதெல்லாம் டைனிங் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக காடு, தேயிலை தோட்டம், அப்படி எல்லாமே ரொம்ப அமேசிங் ஏரியா. நீங்களும் குறுக்கு வரதா இருந்தால் இந்த ஏரியாவுக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணுங்கள். வெரி நைஸ்.